எடப்பாடி பழனிசாமி ராஜதந்திரி எந்த நேரத்தில் யாரை பயன்படுத்தி அதிமுகவை கட்டி காக்க வேண்டும் என நன்கு தெரிந்தவர் என்று மதுரையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்தார். மதுரை பசுமலையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் சர்வதேச மகளிர் தின விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு கண்ணீர் செல்வம் என்பவர் செல்லாத நோட்டு, அது ரிசர்வ் வங்கியில் இருந்தால் என்ன, ஸ்டேட் வங்கியில் இருந்தால் என்ன என விமர்சித்தார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அனைத்து தடைகளையும் நீக்கி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், எடப்பாடி பழனிசாமி ராஜதந்திரி என்றும் எந்த நேரத்தில் யாரை பயன்படுத்தி அதிமுகவை கட்டி காக்க வேண்டும் என நன்கு தெரிந்தவர் என்றும் தெரிவித்தார். நாங்கள் ஏற்கனவே சொன்ன வாசங்களை புதிதாக ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. கன்னி மதிப்பிற்குரிய கண்ணீர் சுழும் என்கிற அவர் ஒரு செல்லாத நோட்டு. அவர் ரிசர்வ் பேங்க்ல இருந்த ஸ்டேட் பேங்க்ல இருந்த முடிந்துவிட்ட வரலாறு. அவரை பற்றி நாங்கள் அதற்கு மேல் விமர்சிக்க விரும்பவில்லை. அது இன்னொரு கட்சியில் அப்படி இணைஞ்சிட்டாங்க. நீங்க அதிமுக அவருக்கும் தொடர்புள்ள மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து தடைகளையும் நீக்கி வெற்றிகரமான பயணத்தை. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் சிவகார்த்திகேயன் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சனி பகவான் கோயிலில் பிரபல திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிவகார்த்திகேயன் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட தாய்க்கிழவி படத்திற்கு மக்கள் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அவர் தரிசனம் சிறப்பாக இருந்ததாக தெரிவித்தார். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பெண்களுடைய ஒரு எம்பவர்மெண்ட் பற்றி, முன்னேற்றம் பற்றி, அவங்களுடைய ஒரு ஃபோர்ஸ் பற்றி ஒரு படம் பண்ணியிருக்கிறோம் தாய் கிழவின்னு சொல்லி. அதுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அரசு மருத்துவமனையில் கால்முறிவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த கைதி மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே காலனியில் ஜீவா நகரை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவரும் ஆதனூரை சேர்ந்த அழகர் என்பவரும் பட்டாக்கத்தியால் தாக்கிக் கொண்ட வழக்கு தொடர்பாக ஆகாஷ் டெலிஷன் என்பவரை போலீசார் கைது செய்ய முற்பட்டனர். அப்போது போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற ஆகாஷ் டெலிசன் மேம்பாலத்தில் கீழே குதித்த போது கால்முறிவு ஏற்பட்டது. இந்நிலையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆகாஷ் டெலிசன் திடீரென மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக போலீசார் விசாரணையின் போது ஆகாஷ் டெலிசனை துன்புறுத்தியதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டிய அவரின் உறவினர்கள் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு என்னை விட மோசமான நிலை ஏற்படும் என ஓமலூரில் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு திமுகவில் இருந்து விலகி தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவில் இணைந்தார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாமகவில் இருந்து முதலமைச்சர் மீதான மிகப்பெரிய நம்பிக்கையோடு திமுகவில் இணைந்த தன்னை ஆதரிப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், கட்சியில் சேர்ந்து 8 ஆண்டுகளாகியும் தனது கருத்துக்கு எதிரான நிலையிலே முதலமைச்சர் இருந்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து தற்போது திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு தன்னை விட மோசமான நிலை ஏற்படும் என தெரிவித்த அவர், ஆனால் அதிமுகவில் இருந்து திமுக வந்த அமைச்சர்கள் செல்வாக்கோடு உள்ளனர் என்றும் தன்னை போன்ற ஏழை எளியாருக்கு தளபதி இடத்தில் இடமில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு, என்னை போன்ற திராவிட முன்னேற்றத்தில் வேறு மாற்று கட்சியிலிருந்து இணைந்தவர்களுக்கு, ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிமுகவிலிருந்து வசதியாக இருந்து வந்த அமைச்சர் பெருமக்களுக்கு அங்கு நல்ல செல்வாக்கோடு இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியிலோ மற்ற கட்சியிலோ இருந்து என்னை போன்ற வந்த ஏழை எளியவர்களுக்கு அங்கே இடமில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே தளபதி இடத்திலே இடமில்லை. மக்கள் மத்தியில் திரையுலகின் மூலம் நற்பண்புகளை விதைத்தவர் எம்ஜிஆர் என காட்பாடியில் முன்னாள் மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 3 கோடி ரூபாய் செலவில் முரளி என்பவரால் கட்டப்பட்ட எம்ஜிஆர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் சென்னையின் முன்னாள் மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மனிதன் என்பவர் தெய்வமாகலாம் என்ற வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்றும், ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற பாடலுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டிய எம்ஜிஆரின் அருளாசி
பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரையுலகின் மூலம் மக்கள் மத்தியில் நற்பண்புகளை விதைத்தார் என தெரிவித்த அவர், எம்ஜிஆரை பின்பற்றும் அனைவரும் வாழ்வில் முன்னேற முடியும் என்பதற்கு எம்ஜிஆரே சிறந்த உதாரணம் என தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கையையே இந்த சக மனிதனுக்காக, சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற அந்த வரிகளுக்கு ஏற்ற வகையில் வாழ்ந்து காட்டி வழிகாட்டிய அவதார புருஷன். ஆகவேதான் இந்த அவதார புருஷருக்கு திருநின்றவூரில் கலைவாணன் அவர்களால் தொடக்கத்தில் கோயில், ஆலயம் கட்டப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.